ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இபி கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய கனெக்ஷன் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இபி மீட்டரில் எதனா இஷ்யூ அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறது. ஸோ இபிக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் இருந்தபடியே எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சியூமர் சர்வீஸ் அண்ட் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கீழே மூவ் பண்ணுங்கள். ஸோ கன்சியூமர் சர்வீஸ் அண்ட் இன்ஃபோவில் அதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்தமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதிலே உங்களுக்கு வந்து மை சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் என்னென்ன இஷ்யூவை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் கொடுத்துருப்பாங்க. பவர் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் மீட்டர் கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் பேமெண்ட் பில்லிங் இஷ்யூ அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்தமாரி இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இது. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் சர்வீஸ், அதாவது சர்வீஸ் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு எந்த இபி நம்பர் வந்து இஷ்யூவாக இருக்கோ அந்த சர்வீஸ் நம்பர் கனெக்ஷனை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து கன்சியூமர் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபுல் டிஜிட்டும் என்டர் பண்ண அந்த ரீஜன் கோடோட, அதாவது 090208 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து தொடங்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபுல் நம்பருமே நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் கனெக்ஷன் கீழே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இபி கனெக்ஷன் யாருடைய பேரில் இருக்குது, என்ன அட்ரஸில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கன்சியூமர் நம்பர், அட்ரஸ்ஸு, ஸோ எல்லாமே என்ன சர்வீஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ கமர்ஷியலில் இருக்கா, டொமஸ்டிக்கில் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா கண்டினியூ, கீழே ஒரு ஆப்ஷன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அண்ட் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சர்வீஸ் கனெக்ஷனில் நீங்கள் என்ன இஷ்யூவை வந்து நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்க, என்ன இஷ்யூ ரிலேட்டடாக பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம மீட்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற இஷ்யூவை தான் நம்ம அதுக்கான கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம ரைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் எல்லா ஆப்ஷனுக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி மற்ற கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் நம்பர் மேலே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர், என்ன நம்பருக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன நம்பருக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணால் ஸோ நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்தது சப் கேட்டகரி அப்படின்ற இடத்துல என்ன இஷ்யூ, ஸோ மீட்டர் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துட்டோம். மீட்டர் வந்து ரீடிங் ஓடலையா, இல்லை டிஸ்பிளேயில் தெரியலையா, எரிஞ்சிடுச்சா, ஸோ டேமேஜ் ஆகிருக்கா, ஸோ அந்த மாதிரி சப் கேட்டகரியில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கம்ப்ளைண்ட் டீட்டெயில். ஸோ எக்ஸாக்டாக ஸோ என்ன இஷ்யூ, உங்களுடைய மீட்டரில் என்ன இஷ்யூ அப்படின்றத டீட்டெயில். இப்போது என்னுடைய மீட்டர் வந்து சர்வீஸ் கனெக்ஷன், அதாவது சரியாக ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, அதனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் பில் பே பண்ண முடியல, அந்த இஷ்யூ வந்து எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியுமோ அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் ஒரு 2 லைனில் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னாலும் மீட்டர் ப்ராப்ளம்ஸ், டேமேஜ் அப்படி சிம்பிளாக ஒரு லைனில் கூட நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேர்டிங் தெரியுமோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேர்டிங் வந்து கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் எரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த எரிஞ்ச மீட்டருடைய இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஸோ மீட்ரு டிஸ்பிளே தெரியல அப்படின்னாலும் அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை உங்களுடைய ஃபோன்லேயோ அல்லது டெஸ்க்டாப்லேயோ வச்சுட்டு அதை இங்கே இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிப்போம். எத்தனை இமேஜஸ்னால் 2, அதிகபட்சமாக 2 இமேஜ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர்ட், கம்ப்ளைண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும்.
அதுக்கப்புறமா இந்த நம்பர் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதே மெத்தடை நீங்கள் வந்து எல்லா ஆப்ஷனுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஃபெயிலியராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கன்சர்ன் பர்சன் வந்து உங்களை வந்து நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி ஸோ இபி மீட்ரு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க விசிட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீட்ரு வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ராசஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைங்க, அல்லது கால் பண்ணாங்க அப்படின்னா எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணதுனால அவங்க வந்து கண்டிப்பாக அந்த கியூவை வந்து கண்டிப்பாக அவங்க ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் உங்களோட இஷ்யூ வந்து 100% வந்து சால்வ் ஆகும்.